இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு என்னென்ன புக்ஸ்லாம் படித்தா ஈஸியாக நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம் அப்படின்னா அந்த 200 கொஷின்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து 100 கொஷின்ஸான லாங்குவேஜுக்கு தான் வந்து நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்போது நீங்கள் வந்து லாங்குவேஜ் தமிழ் சூஸ் பண்ணீங்க இல்லை இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எதை படிக்கணும், ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எந்தெந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த லாங்குவேஜுன்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அப்போ நீங்கள் தமிழ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 100 கொஷின்ஸில் நீங்கள் ஒரு 95 அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும். 100 out of 100 எடுக்கிறதும் பெஸ்ட்டு தான். ஸோ அதில் நம்ம இந்த புக்ஸை ஃபாலோ பண்ணால் 95 to 98 வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இந்த புக்ஸில் இருந்து மட்டுமே. ஸோ அதுக்கு நம்ம தமிழுக்கு வந்து 6 to 10th நியூ புக்ஸ் மட்டுமே படிக்கணும் அண்ட் 11th 12th நியூ புக்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த தமிழ் மேஜர்ஸ் அந்த தமிழ் லாங்குவேஜ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் புக்கோட ஓல்டு எடிஷனும் நம்மளுக்கு படிச்சிருக்கணும், அதே போல் நியூ எடிஷனும் நம்மக்கிட்ட இருக்கணும். இந்த ரெண்டுமே நீங்கள் தரவாக இருக்கணும். அதாவது ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் நீங்கள் இந்த 2 எடிஷன்லேயுமே நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக 98 வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மார்க்கை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஏரியா வந்து இந்த லாங்குவேஜ் பார்ட் தான். நீங்கள் தமிழாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷாக இருக்கட்டும், நீங்கள் லாங்குவேஜில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட பர்சன்டேஜ், அதாவது உங்களோட ஓவரால் ரேங்கை வந்து கூட்டும். ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு இதை எவ்வளோ தரவு பண்ண முடியுமோ அதை நீங்கள் தரவு பண்ணிடணும். இந்த தமிழ் கேட்டகரி இங்கிலீஷ் கேட்டகரி நீங்கள் முடிச்சிடணும். அடுத்து வந்து இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸ்க்கு போகலாம். மேக்ஸில் வந்து நம்மளுக்கு 25 மார்க்ஸ் இந்த மேக்ஸில் இருக்குது. ஸோ அப்போ இந்த மேக்ஸ்க்கு மட்டும் நம்ம இப்போ நீங்கள் தமிழே ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லை ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழையும் இந்த மேக்ஸையும் நீங்கள் கொலாப் பண்ணி படிக்கலாம். ஆர்எல்ஸ் இல்லை நான் தமிழ் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன் அப்படின்னா நீங்கள் தமிழை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம மேக்ஸ்க்கு வரலாம். ஸோ இந்த மேக்ஸ் வந்து இதில் நம்மளுக்கு 25 கொஷின்ஸ் கவர் ஆகுது. ஸோ அதுக்கு நீங்கள் 6 to 12th வரைக்கும்லாம் நீங்கள் போக தேவையில்ல, 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்ஸை ஃபாலோ பண்ணாலே இந்த மேக்ஸில் நம்ம 25 ஏன்னா இது எல்லா கொஷின்ஸுமே இதுக்குள்ளேயே நம்மளுக்கு கவர் ஆகி வந்துடும். ஸோ அதிலே நம்ம 25 out of 25 கன்ஃபார்மாக வாங்கலாம் இந்த புக்ஸை மட்டுமே நீங்கள் படித்தா. அடுத்தது நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ப்போம். ஸோ தேர்ட் ப்ரியாரிட்டி நம்ம எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஜிஎஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தமிழில் நீங்கள் அப்போ 98 இல்லை 100 அடிச்சிடணும். அடுத்து நம்ம இதில் 25 எடுத்து ஆகணும். ஸோ அப்போ 125 மார்க்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கும். ஆர்எல்ஸ் உங்களுக்கு 120 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். ரிமைனிங் இருக்க மார்க்ஸ் வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் இருந்து தான் வருது. ஸோ இந்த ஜிஎஸ்க்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஜிஎஸ்ல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சோஷியல் வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த சோஷியலில் தான் நம்மளுக்கு அதிகப்படியான மார்க்ஸ் வந்து, ஏன்னா யூனிட் வந்து 7 யூனிட்ஸ் வந்து இந்த ஜிஎஸ்ஸை எடுத்துக்கிட்டோம்னா அதில் டோட்டல் 10 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 10 யூனிட்ஸில் அதிகப்படியான யூனிட்ஸ் வந்து கவர் ஆகிறது சோஷியலில் தான் கவர் ஆகுது. ஸோ 7 யூனிட்ஸ் வந்து சோஷியலில் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ அதனால் கொஷின்ஸும் அதிகமாக கேட்குறது இந்த சோஷியலில் தான். ஸோ அப்போ அடுத்து அதிகமாக நம்ம மார்க் எதில் எடுக்கலாம் அப்படின்னா இந்த சோஷியலில். ஸோ ஏற்கனவே நம்ம கையில் இப்போ 120 மார்க்ஸ் இருக்குது. ஸோ ரிமைனிங் ஒரு 50 to 60 மார்க்ஸ் இந்த சோஷியல்லே நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நம்ம இந்த சோஷியலை தெளிவாக படிச்சாகணும். ஸோ இந்த சோஷியலில் இந்த 7 யூனிட்ஸ் வந்து எதில் கவர் ஆகுது அப்படின்னா பாலிட்டி, ஐஎன்எம், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இந்த 7 யூனிட்ஸும் தான் வந்து நம்மளுக்கு சோஷியலில் கொடுத்துருக்க குரூப் 4க்கான சிலபஸ். இப்போ இதில் நம்ம ஒவ்வொன்றா கவர் பண்ணும்போது இந்த யூனிட் 8 வந்து பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸாகவும், யூனிட் 9 வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த ரெண்டுமே இது வந்து தனி செப்பரேட் கேட்டகரி யூனிட்ஸாக இருக்குது. அப்போது நம்ம இந்த சோஷியல் இது ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு என்ன புக்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா 6 to 10th இருக்கக்கூடிய நியூ புக்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதும். 6 to 10th அதாவது நம்ம சோஷியல் சயின்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் மோஸ்ட் ஆஃப் த சோஷியல் இதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே 8th to 10th தான் வந்து அதிக கவரேஜ் இருக்கும். 11th 12th வந்து நீங்கள் எல்லா புக்ஸுமே சோஷியலுக்கு வந்து படிக்கணுங்கிறது கிடையாது. ஸோ 11th 12th வந்து நீங்கள் இந்த 3க்கு மட்டும் 11th 12th படித்தா போதும். எதுக்கு அப்படின்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அண்ட் எத்திக்ஸ். இந்த பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரியிலே இந்த ஐஎன்எம் கவர் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் 11th 12th வந்து பாலிட்டிக்கு, ஹிஸ்ட்ரிக்கு, எத்திக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி இந்த 3க்கு மட்டும் நீங்கள் 11th 12th வந்து கவர் பண்ணால் போதும். ஜியாகிரஃபி ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் 11th 12th பார்க்கலாம். மீதி எல்லாமே நீங்கள் வந்து 6 to 10 வந்து ஃபுல் கவரேஜ் வந்து நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும். இதை முடித்தாலே நம்மளுக்கு இந்த சோஷியல் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். ஸோ வேறு எந்த அடிஷ்னல் புக்ஸுமே நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை.
அடுத்து இப்போ நான் வந்து தமிழில் கிளியர் ஆகிட்டேன், மேக்ஸ் பார்த்தாச்சு, அண்ட் ஜிஎஸ்ல வந்து சோஷியல் முடிச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அதிகப்படியான கொஷின்ஸ் வர ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் தான். ஸோ இந்த சயின்ஸுமே சோஷியல் அளவுக்கு நம்மளுக்கு ஒரு யூனிட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுலேயுமே நம்மளுக்கு கேட்டகரி வைஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அப்படிங்கிற இந்த மூணுமே நம்ம கவர் பண்ணால் தான் இந்த சயின்ஸ் வந்து நம்மளுக்கு முடியும். ஸோ அப்போ அதுக்கு வந்து நீங்கள் அதே போல் 6th to 10th வந்து படிச்சாகணும். ஸோ 6th to 10th சயின்ஸ் புக் வந்து நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சயின்ஸ் ஏரியாவில் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் இப்போ எனக்கு வந்து இதை நான் கிளியர் பண்ணிவிட்டேன், சோஷியல் முடிச்சிட்டேன், பட் எனக்கு வந்து டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது, என்னால் அதிகப்படியான கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணுற அந்த புக்ஸ் மட்டும் நான் படிச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 9th and 10th மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து கவர் டு கவர் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே சயின்ஸில் ஒரு 75% வந்து உங்களால் கவர் பண்ண முடியும். இப்போது 9th and 10th மட்டும் படித்தாலே 100க்கு நீங்கள் வந்து ஒரு 75 to 80% கவர் பண்ண முடியும். அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது தமிழ் முடிச்சாச்சு, மேக்ஸு, ஜிஎஸ்ல சோஷியல் சயின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன், இல்லை ஆர்எல்ஸ் வந்து சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அப்போது நீங்கள் எதுக்கு போகலான்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போகலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது நியூஸ் பேப்பர் தான். ஸோ டெய்லி வந்து நீங்கள் ஒரு 1 hour இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இவ்வளோ கொஷின்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கட் ஆஃப் வந்து எல்லாருக்குமே குறையிறது, ரேங்க் வந்து அதிகமாகிறது கம்மியாகிறது, இது எல்லாமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குற வேலை தான். ஸோ அப்போ நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸில் தான் நம்மளுக்கு ரேங்க் வந்து ஓவரால் ரேங்காக இருக்கட்டும், கம்யூனிட்டி ரேங்காக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு கூடுறது வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மூலிமா தான். ஸோ அதை நீங்கள் வந்து அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு, இதெல்லாம் படித்து ஓரளவுக்கு முடிச்சுட்டு நீங்கள் வந்து சயின்ஸ் பார்க்கும்போது நீங்கள் சைட் பை சைட் டெய்லி 1 hour வந்து இதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி ஒரு நியூஸ் பேப்பரை நீங்கள் வாசிக்கலாம். அந்த நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேலை, எனக்கு வந்து இப்போது அது எல்லாருக்குமே காமன் தான், இன்றைக்கி படிக்கிற நியூஸ் வந்து 1 monthக்கு அப்புறம் எனக்கு நார்மலாகவே அது வந்து மெமரியில் நம்மளுக்கு மறக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியுதோ ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு, ஸோ இன்றைக்கி டேட் போட்டு அதில் நீங்கள் வந்து என்னென்ன இது பார்க்குறீங்க, என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக அப்படியே நியூஸ் அப்படியே டீட்டெயிலாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னு நம்ம படித்தாலே தெரியும். ஸோ அந்த கரண்ட் அஃபேர் நியூஸை வந்து நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம எல்லாமே ரிவைஸ் பண்ணும்போது இந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணாலே நம்ம மேக்ஸிமம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து புக்ஸ். இந்த ஸ்கூல் புக்ஸை வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, அதாவது தமிழாக இருக்கட்டும் இல்லை மேக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டாலே நம்ம 180 and 190 above நம்ம வாங்கலாம். மீதி இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஆப்டிடியூட் வந்துடும். அந்த ஆப்டிடியூடு வந்து நம்ம மேக்ஸில் வந்துடும். ஸோ அது இல்லாமல் தனியாக உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட சம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே நம்மளுக்கு 200 மார்க்ஸ்க்கு நம்ம கிளியராக படிச்சிடலாம். இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ் இல்லாமல் மீதி எல்லாமே இது தான். ஸோ நம்ம இங்கிலீஷ் எடுக்கிறவங்களுக்கு குரூப் 4ல் அது கிடையாது. குரூப் 2ல் இங்கிலீஷ் கேட்டகரிஸ்க்கு வந்து இங்கிலீஷ் கேட்டகரிக்கு மீதி எல்லா போர்ஷன்ஸும் அதே காமன் தான். இங்கிலீஷ்க்கு மட்டும் 3 பார்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டியே வந்து கிராமராகவும் பொய்ட்ரி அண்ட் ப்ரோஸாகவும் 3ஆக கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நம்ம என்ன புக்ஸை ரெஃபர் பண்ணலாம்னா 6th to 10th நியூ புக்கை ரெஃபர் பண்ணலாம். ஏன் இதுக்கு நம்ம புக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்க இந்த பொய்ட்ரி அண்ட் ப்ரோஸ் எல்லாமே இந்த 6th to 10th புக்கில் கொடுத்துருக்க போயம் அண்ட் ப்ரோஸோட லெசன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த போயம் அதில் கொடுத்துருக்க அந்த 10 டாபிக்ஸ் ஆஃப் போயமும் நம்ம படித்தாதான் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன், ஸோ போயமோட இம்பார்ட்டன்ட் லைன்ஸை கேட்டு அதிலோட ஸ்பீக்கர் யார், ஆத்தர் யார், ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் லைன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் ப்ரோஸ் ஒர்க்ஸுமே அவங்க கொடுத்துருக்க அந்த ஒர்க்ஸ் ப்ளஸ் அதோட அவங்க வந்து அந்த ஆத்தரோட பயோகிராஃபிஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன், அந்த காம்ப்ரிஹென்ஷன் நம்ம ஓனாக க்ரியேட்டிவாக எழுதுறது. அண்ட் இங்கே வந்து ஒர்க்ஸ் அண்ட் பயோகிராஃபிஸ்க்கு வந்து இந்த 6th to 10th புக்கில் தான் இந்த எல்லா ஏரியாவுமே இந்த 6th to 10th புக்கில் தான் கவர் ஆகுது. ஸோ அப்போது குரூப் 4க்கு நீங்கள் படிக்க வேண்டியது இதுதான். இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த புக்ஸில் கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் லாங்குவேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அண்ட் தென் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதில் நீங்கள் சோஷியலை முடிச்சுட்டு சயின்ஸ் வரலாம், அண்ட் சயின்ஸ் முடிச்சுட்டு அண்ட் தென் நீங்கள் சிஏக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போகலாம். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போது வேர் டு ஸ்டடி, அதாவது ஜிஎஸ்க்கான சோஷியல் மட்டும் நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக கவர் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒவ்வொரு யூனிட்கான இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டுக்கு வந்து எந்த புக்கில் எந்த பேஜ் நம்பர்லேருந்து எந்த பேஜ் நம்பர் வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரியோட டாபிக்ஸ் கவர் ஆகுது. ஏன்னா நீங்கள் புக் டு புக் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை.
இப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருக்க இப்போ சிவிலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது எந்தெந்த புக்ஸில் மட்டும் கவர் ஆகுதோ அந்த டாபிக்ஸை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ 6 to ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் இந்த ஜிஎஸ்க்குலாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. கொடுத்துருக்க கண்டென்ட் எந்த புக்கில் கவர் ஆகுதோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.